நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். டெட் தேர்வு குறித்த தமிழக அரசின் அரசாணைகள் இரண்டும் செல்லும் என்று நேற்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. டெட் தேர்வு குறித்த பல்வேறு சந்தேகங்களும் மக்களிடையே உலவி வருகிறது. இடஒதுக்கீடு, வெயிட்டேஜ், இந்த மாதிரியான முறைகள் என்ன மாதிரிலாம் பின்பற்றப்படும், எந்த மாதிரியான நடைமுறைகள் கையாளப்படும், அது சார்ந்த பல்வேறு சர்ச்சைகளும் இருக்குது. அது சார்ந்த ஒரு விளக்கத்தை கொடுக்கறத ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி கட்டமைக்கப்பட்டிருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில் 2 கல்வி சார்ந்த ஆளுமைகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் கல்வி ஆலோசகரான திரு நெடுஞ்செழியன், அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். இன்னும் சற்று நேரத்தில் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபுவும் நம்மோடு இணைய இருக்கிறார். அவரும் இணைஞ்சதுக்கப்புறம் நம்ம பல்வேறு விஷயங்களை பேச இருக்கோம். முதற்கட்ட கருத்தா, இப்போது உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்னென்னா, டெட்டு சார்ந்து தமிழக அரசு 2014ஆம் ஆண்டு வெளியிட்ட 2 முக்கியமான அரசாணைகள், இந்த 2 அரசாணைகளும் செல்லும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தோட 2 கிளைகளில் 2 வெவ்வேறு விதமான தீர்ப்பு கிடச்சி அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போய் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக அந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. பிகாஸ் ஏன்னா மாணவர்கள் பட்டதாரிகள் யார் எழுதியிருந்தாங்களோ இந்த தேர்வுகளுக்கு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இந்த எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் மேண்டேட்ரி. இப்போ நீங்கள் அது ஒவ்வொரு மாறுதல்களை கொண்டு வந்தால் தான் அந்த திறமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணப்படும். பட் இந்த தேர்வு முறைகளில் என்னென்னா ஒரு கிளாரிட்டி வேணும். ஃபஸ்ட்டு ஆஸ் அ கவர்மெண்ட், இப்போ நம்ம தமிழ்நாடு நுழைவுத் தேர்வை முதல்ல நம்ம பண்ணும்போதும் அந்த எக்ஸாமினேஷன் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு சிஸ்டம்ஸ், ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன இந்த கோர்ட்டில் பின்னாடி இந்த கேண்டிடேட்ஸ்லாம் திருப்பி போய் ஃபைல் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் மனதில் கொண்டு தான் அந்த தேர்வு முறைகளுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் என்னென்ன தேவைகள்ங்கிறத ஒரு கிளியராக நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது வழக்கம். பட் இப்போ கடந்த சில இதெல்லாம் இந்த அனுபவங்கள்லாம் பார்க்கும்போது இதில் நம்மளோட சிஸ்டமில், அதாவது கவர்மெண்ட் என்னென்ன மாதிரி நார்ம்ஸ் என்ன கொண்டு வரணுங்கிறத முதல்ல ஒரு கிளாரிட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை அனௌன்ஸ் பண்ணி அதை எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணால் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வராது. அதனால் எனி பிளானிங் நம்ம இதில் குறிப்பாக சொல்லணும்னா எஜுகேஷன் பிளானிங்க்கு தனியாக ஒரு திங்க் டேங்க் மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு என்னென்ன கல்விகளில் நம்ம தேவைகள் என்னென்ன இருக்குது, இல்லை அது ஆசிரியர் பணி நியமனம் இருக்கலாம், இல்லை மாணவர்கள் சேர்க்கையில் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே ஒரு கிளியராக ஒரு கிளாரிட்டி திங்கிங் வச்சு அடுத்த 5 ஆண்டுகளில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 10 ஆண்டுகளில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பிளானிங் இல்லாத வரைக்கும் இது மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே நமக்கு இட்ஸ் காமனாக இருக்கிற மாதிரி தோணுது. இதில் எண்ணற்ற மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ இந்த 2012-13க்கு அப்புறம் நீங்கள் இன்றைக்கி 3 ஆண்டுகள் வரைக்கும் எத்தனையோ பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் சிரமப்படுகிறார்கள். ஸோ அது மிகவும் மாணவர்கள் வெகுவாக பாதிக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு அதனால தான் எல்லாருமே இந்த அரசு பள்ளிகள்லேருந்து இன்றைக்கி தனியார் பள்ளிகளை நோக்கி ஓடுவதற்கு காரணம் அப்படிங்கிறது அவங்க மார்க்கெட் பண்ணுறது இங்கே டீச்சர்ஸ் இல்லை, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் அங்கேயும் ஆள் இல்லை, பட் அட்லீஸ்ட் இங்கே இல்லைங்கிறது ஒரு இந்த கவர்மெண்ட்டில் இன்னும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் மனதில் அளவில் ஓகே நமக்கு இங்கே போனால் நமக்கு ஒரு நல்ல நிரந்தர தீர்வு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் அவங்க மற்றதை பார்க்கக்கூடிய சூழல் உருவாகுது. அதனால் அரசு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாத்தையும் ஒரு ரோட் மேப் மாதிரி வச்சு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட பதிலேருந்து என்ன ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியுது, என்னென்னா தேர்வு முறை வச்சு தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆதரிக்கிறதா தெரியுது. போட்டித் தேர்வு ஆலோசகரான ஷியாம் ராஜேஸ்வரன் தொலைபேசி வழியாக நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் ஷியாம் சார், நிகழ்ச்சியில் நன்றி. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ இந்த டெட் தேர்வுக்கான ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். 3 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருந்த டெட் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உச்சநீதிமன்றம் தன்னோட தீர்ப்பு வாயிலாக திறந்து விட்டுருக்கு அந்த வழியை. இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட இப்போ தற்போது செய்தியின்படி பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் 1 வாரத்தில் டெட்டு குறித்த அறிவிப்பு வெளியாகும் சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பையும் இந்த அறிவிப்பையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட முதற்கட்ட கருத்து என்ன? இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த ஜிஓ பாஸ் பண்ணும்போது அந்த வெயிட்டேஜ் சிஸ்டம் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்லையும் பண்ணல. அதே மாதிரி 5% ரிலாக்ஸேஷன் ஆஃப் மார்க் எஸ்சி, எஸ்டி, பிசி முஸ்லீம் கேண்டிடேட், எம்பிசி, டிஎன்சி, அப்புறமா ஃபிசிக்கல் டிசேபிலிட்டி இந்த கேண்டிடேட்ஸ்லாம் அந்த 5% ரிலாக்ஸேஷனும் ஒரு சில ஸ்டேட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டெட்ன்ற சிஸ்டம் நம்ம ஸ்டேட்ல ஆரிஜினேட் ஆகலை, இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்த ஒரு பாலிசி. சரி, நம்ம இப்போ அதை 2ஆ பிரிச்சுக்கலாம். 1980-90 பார்த்தீங்கன்னா அன்னைக்குள்ள டீச்சர் எஜுகேஷன், அன்னைக்கு வந்த டீச்சர்ஸ், அன்னைக்கு அரசு பணியில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சிறப்பாக பண்ணி செஞ்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஎட் காலேஜ்ன்றது 14 காலேஜ் தான் இருந்தது. இப்போ லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ்ல 600-700 பிஎட் காலேஜ் வந்துருச்சு.
ஓகே. அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு எல்லாம் யூனிவர்சிட்டிஸ்லயே காலேஜஸ் ஒரு டிகிரி கிடைச்சிருச்சு. ஓகே. அதுல ஒரு குவாலிட்டி வந்து கொண்டு வர முடியல. அப்போ அந்த டீச்சர் குவாலிட்டி இல்லைன்னா அவங்கள வந்து நீங்க ஸ்கூல்ஸ்ல, அதாவது இந்த டெட்டுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும் இல்ல, இட் அப்ளைஸ் டு எய்டட் ஸ்கூல்ஸ் ஆல்சோ, ஈவன் டு பிரைவேட் ஸ்கூல்ஸ். ஓகே. இந்த குவாலிஃபிகேஷன், இந்த கிரைட்டீரியா இல்லைன்னா ஒரு தரமான ஆசிரியர்களை வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த தேர்வு முறை அப்படின்றது என்னன்னா, நீங்க இப்போ பேசுறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, தேர்வு முறையை நீங்களும் ஆதரிக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ இந்த தேர்வு ஒன்று அவசியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆசிரியர் பணிக்கான அடிப்படை கல்வி தகுதி அப்படின்னு பிஎட் நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த இந்த கல்வி தகுதியில் சேர்றதுக்கான இப்போ எம்பிபிஎஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட சேர்க்கையிலே அந்த ஃபில்டருங்கிறது நடந்துருது. அதை படித்து முடிக்கிறவங்க எல்லாரும் டாக்டர் ஆயிடுறாங்க. ஆனால் பிஎட் அப்படின்ற ஒரு அடிப்படை கல்வி தகுதி வச்சிருக்கும் போது டெட்டுங்கிறதோட அவசியம் எங்கேருந்து வருது? அதாவது நம்ம ஊர்ல வந்து பிஎட் டிகிரி ஒரு வாழ்வாதாரமா பாக்குறாங்க. அது தவறு. பிஎட் முடிச்சா எனக்கு வந்து ஆசிரியர் பணி கிடைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அது வந்து முற்றிலும் தவறான விஷயம். இப்போ வந்து முன்னாடி தான் வந்து பிஎடுக்குமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது, 14 காலேஜஸ் தான் இருந்தது, ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் இருந்தது. பட் அதை வந்து அந்த சர்வ சிக்ஷா அபியான் ப்ரோக்ராம் கொண்டு வரும்போது, அனைவருக்கும் அடிப்படை கல்வின்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பிரைவேட் செக்டார்ஸில் வந்து பிஎட் காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் எந்த யூனிவர்சிட்டிலையும் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த பிஎட் கோர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் மட்டும் 2 இயர்ஸ் கோர்ஸாக கொண்டு வந்தாங்க. அப்போல்லாம் ஒரு குவாலிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் வந்து 500 சீட்ஸ் 1000 சீட்ஸ்ன்னு அந்த பிஎட் ப்ராசஸை கொண்டு வரும்போது இவங்களை அப்பாயிண்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்கள்ட்ட குவாலிட்டியான டெலிவரி இல்லை. இப்போ கல்வி வாய்ப்பு கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணுது. கல்வி வாய்ப்பு பரவலாக்கப்படும் போது அதுல வந்து தரம் சார்ந்த மதிப்பீடு குறையுதுன்னு சொல்றீங்களா? ஆமா. அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் போது சமூக நீதி சார்ந்து பார்க்கும்போது பல தலைமுறைகளா கல்விக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாதவங்க படிக்க வரும்போது அதோட தரம் வந்து குறையுது அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? இப்போ நிறைய பேர் படிக்கிறதுனால அது டைலூட் ஆயிடுமா? நிறைய பேர் படிக்கிறதால தரமான வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லாததால தான் ப்ராப்ளம். அப்போ இங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிறது இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு இதை தொடங்குறதுல சார்ந்த இந்த ஃபில்டரிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா? ஆமா. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அங்க இருந்ததுன்னா இப்போ ப்ராசஸ் வந்து கரெக்டா இருந்திருக்கும். இப்போ போட்டித் தேர்வு ஆலோசகர் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரியில் நீங்க வரதுனால உங்கள்கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ படிச்சுட்டு வருவாங்க, கரண்ட் சிலபஸில் இப்போ என்ன இருக்குது, அவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்து ஊடகங்களோட வளர்ச்சி இதெல்லாம் பல்வேறு ஃபெசிலிட்டேஷன் இருக்குது. அவங்க அதுக்கு தயார் செய்கிறதுங்கிறது சுலபமான பணி. இப்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படிப்பை முடித்தவங்க இதுக்கு தயாராகணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? 15 வருஷம் முன்னாடி படித்தவங்களுக்கு தான் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஓகே. இப்போ படித்து வர்றவங்களோட அந்த 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சமச்சீர் கல்விக்கு முன்னாடி இருந்த கல்வியோட சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி கிராஜுவேட் டீச்சர்ஸ்ன்றவங்களுக்கு அந்த டெட்டோட எக்ஸாம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அது ஸ்கூல் லெவல் தான். ஸ்கூல் லெவலில் சமூக அறிவியல், ஸ்கூல் லெவலில் அறிவியல் பாடத்திட்டம், மொழி பாடத்திட்டம், கணக்கு எதுவும் கேள்வி வருது. இதே வந்து அவங்க கிராஜுவேட் இருக்காங்க, பிஏ ஹிஸ்டரி லெவலில் கொஸ்டின் கேட்குறோம், பிஎஸ்சி கேட்குறோம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி லெவலில் கொஸ்டின் கேட்டோம்னா அது வந்து டிஃபரன்ஸ். பட் இவங்க இறங்கி வந்து தான் படிக்க போறாங்க. நிச்சயமா இவங்க எதை பாடமா கற்பிக்க போறாங்களோ அதுதான் வந்து இந்த தேர்வு படிக்க போறாங்க. சோ தரம் சார்ந்த அதுதான் நம்ம ஃபவுண்டேஷனா கன்சிடர் பண்ணணும். நிச்சயமா ஆசிரியர் பணிக்கான தரம் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான குவாலிட்டி ஃபில்டர்ஸ் அவசியம் தான் சொல்றீங்க. கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, இவங்க வெயிட்டேஜ் சிஸ்டம் கொடுத்திருக்காங்களே, கன்சிஸ்டன்ட்டா ட்ராக் ரெக்கார்ட், அகாடமிக் ரெக்கார்டு 10th 12th கிராஜுவேஷன் லெவல்ல அப்புறம் பிஎட் லெவல்ல அவங்க வந்து ட்ராக் ரெக்கார்டு பெர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து கன்சிஸ்டன்ட்டா படிச்சுட்டு வராருன்னா கண்டிப்பா அவர் வந்து ஆசிரியராக வந்து பணி செய்யும் போது தகுதியானவராக இருப்பார். நிச்சயமா ஷியாம் ராஜேஸ்வரன் சார், உங்களோட பணிச்சுமைக்கு இடையில் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சு உங்களோட முதல்கட்ட கருத்துக்களை வச்சதுக்கு நம்பி தேவை இருந்தால் உங்களை திரும்ப தொடர்பு கொள்கிறேன். நம்ம நெடுஞ்செழியன் சார்கிட்ட தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு பல்வேறு விஷயங்களை முன் வச்சார். இப்போ இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான் கேட்குறேன். இப்போ என்னென்னா இந்த மாதிரியான ஃபில்டர் சிஸ்டம் தரமான ஆசிரியர்களை உருவாக்குறதுல இது நிறுவனங்களை முதல்ல ஏற்படுத்துறதுலே வரணும் இல்லையா? ஆமாம். அதை விட்டுட்டு நேரடியாக இப்போ இந்த பணிக்கு தயாராகி வந்து நான் என்னென்னா இந்த படிப்பு இதுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு கல்வி தகுதியை அடைந்ததுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு சொல்கிறது அவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தாதான்? இல்லை, இப்போ முதல்ல அவர் நண்பர் சொன்னதை நம்ம ரெண்டாக எடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எஜுகேஷன். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து எத்தனை டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் நமக்கு தேவைப்படுது, எத்தனை ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க,
அந்த பயிற்சி மையங்களுக்கு சொல்லித்தரக்கூடியதுக்கு வந்து அதுக்கு தகுதியான ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா? ஏன்னா ஒரு ட்ரைனிங்கிறத இம்பார்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் வேணும். இன்றைக்கி வந்து நம்ம பிஎட் காலேஜுங்கிறது அவர் சார் சொன்ன மாதிரி யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி அவங்க பிஎட் காலேஜ் போகாதவங்கெல்லாம் டிகிரி வாங்கியிருக்காங்க. அப்படிங்கலாம் வந்து எல்லா ஃப்ராடுலன்ட் ப்ராக்டிசஸும் நம்ம ஊர்லேருந்து இது ரொம்ப காமனாக இருந்திருக்கு. அப்போ என்னென்னா நம்ம தமிழக மக்கள் மாணவர்களையும் சரி இந்த இளைய சமுதாயத்தை நம்ம என்ன செய்கிறோம்னா வேலைங்கிற ஒரு பூச்சாண்டியை காமிச்சு நம்ம வந்து வேலை தரோம்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்துக்கும் இங்கேயும் அங்கேயும் அவங்கள வந்து ஓட விடும். அதில் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன, அவருக்கு என்ன வந்து அவருக்கு பண்ண விரும்புது. ஏன்னா இப்போ நான் அரசு வேலை கிடைக்குதுங்கிறதுனால பிஎட் படிக்கிறாங்க. அவங்க இல்லை பிஎட் நான் வந்து ஆசிரியர் ஆகணுங்கிறதுக்காண்டி போய் படிக்கிறது வந்து கிடையவே, அவனோட எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவு. எனக்கு இதில் போனால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், எனக்கு லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளோடு தான் போகிறாங்களே ஒழிய நான் அடுத்த இந்த மாணவர்களுக்கு நான் சொல்லித்தரணும், அவங்களோட வாழ்க்கையை வந்து நான் முன்னேற்றணும், அடுத்து ஒரு நல்ல சமுதாயத்தை நான் உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட் உள்ள பேஷனோட போகிற டீச்சர்ஸ் இல்லாதனால தான் இந்த டெட் எக்ஸாமினேஷனில் ஃபெயிலியர் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் எடுத்திங்கன்னா 2000 பேர் தான் கிளியர் பண்ணுறாங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு எதாக இருந்தாலும் நம்ம அந்த போட்டித் தேர்வை நம்ம ஒரு பயத்தோடு நம்ம மாணவர்களை பார்க்க வைக்கிறோம். அதை வந்து ஒரு பேஷனாவோ ஒரு சரி ஓகே நான் போய் எழுதுறேன் எனக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாத அளவுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் வந்து நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மாணவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் லைனிங் வந்து இந்த இத்தனை இன்ஸ்டியூஷனும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா, அவங்க கொடுக்குற பிஎட் டிகிரி வேலிடா, இவங்க டிகிரியை கொடுத்துட்டாங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் எவ்ரி இயர் அதனோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பட் இங்கே வந்து எழுதக்கூடிய மாணவர்களோட தேர்ச்சி விகிதம் குறையுது. அப்படின்னா அப்போ எங்கே வந்து நமக்கு பிட்ஃபால்ஸ் எங்கே இருக்குது, நம்ம எங்கே வந்து நம்ம தவறுறோம், எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து ஒரு அவசரமாக வந்து இதை முதல்ல கவனிக்கணும். அதை கவனித்தாலே நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம இத்தனை பேர் எழுதுனாங்க, இது தமிழகத்துக்கு வந்து நம்ம ஒரு வெளி மாநிலங்களுக்கு வந்து ஒரு அவப்பேரை நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம். எங்கள் ஊரில் இவ்வளோ பேர் எழுதுனாங்கப்பா, இவ்வளோ தான்ப்பா கிளியர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து இது பண்ணுறதில்ல. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ராடுலன்ட் ப்ராக்டிசஸில் என்னென்ன பிஎட் கொடுக்குறாங்களோ அதை வந்து ஒரு அவசர கால போர்க்கால நடவடிக்கையில் வந்து உடனடியாக முக்கியமாக அரசு வந்து ஒரு குறிக்கோளை எடுத்து அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். அண்ட் இந்த குவாலிட்டி இல்லாத மாணவர்களை நீங்கள் வந்து இப்போ நான் ரீசெண்டாக ஒரு செமினார் வந்து நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி ஆன் எஜுகேஷன் போகும்போது இது வரைக்கும் எஜுகேஷனில் ப்ரொடக்டிவிட்டியை வந்து பார்க்குறதே கிடையாது. ஒரு நல்ல மாணவர் அவர் வந்து ஒரு தகுதியற்ற ஒரு கோர்ஸை போய் படித்தார்னா அதனால் அவர் செலவழிக்கக்கூடிய தொகையை வந்து கம்பேர் பண்ணும்போது அவர் லைஃப்பில் எங்கே மேலே போயிருக்கணுமோ அங்கே போகாமல் கீழே போகிறாரு அப்படிங்கிறத அந்த ப்ரொடக்டிவிட்டியில் வந்து இப்போ 6 கண்ட்ரியில் கம்பேர் பண்ணி பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையில் சும்மா ஒரு கேஷுவலாக ஒருத்தட்ட பேசும்போது அவர் வந்து ஒரு சாதாரண நான் வந்து பேப்பர் போடுறேங்க, ப்ளம்பர் வேலை பார்க்குறேங்க, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் நிறையா சம்பாதிக்க முடியுது, பட் நான் வேலைக்கு வச்சுருக்க பையன் வந்து அவன் பிஇ முடிச்சுட்டு அவன்கிட்ட வந்து அவனுக்கு வந்து நான் டெய்லி பேப்பர் போடுறதுக்கு இவ்வளோ தான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து அந்த இதை கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ரொடக்டிவிட்டியான எஜுகேஷனுங்கிறது வந்து ஓகே, அப்போ ஒருத்தரை படிக்காமல் அவர் செலவு செய்யாமல் இருந்தால் கூட இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் கூட அந்த இருக்கிற கேபிட்டலை வச்சு அவர் கடனாளியாக ஆகாமல் அட்லீஸ்ட் அவர் லைஃப்பை வந்து ஒரு சீரான நிலைமைக்கு கொண்டு போகிற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து எஜுகேஷனே நம்ம திருப்பி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நிச்சயமாக நம்ம தொடர்ந்து இதை பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம். கல்வியாளர் கஜேந்திர பாபு கூட நம்ம நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து விவாதிப்போம். டெட் சிறப்பு தேர்வு குறித்த ஒரு விளக்கங்களையும் குழப்பங்களையும் தீர்க்கிறதுக்காக கட்டமைக்கப்பட்டிருக்க இந்த நிகழ்ச்சியை சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். டெட் தேர்வு குறித்த சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்ம நிகழ்ச்சியில் நம்மோடு இணைஞ்சிருக்கா. அவர் வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கங்க. இப்போது நெடுஞ்செழியன் சார் டீம் ஷியாம் ராஜேஸ்வரன் டீம் இப்போ பேசணும். இதுக்கு முன்னாடி முதற்கட்ட கருத்துக்களை வந்துட்டு வாங்கணும். உச்சநீதிமன்றம் தமிழக அரசு டெட் தேர்வு தொடர்பாக பிறப்பித்த 2 அரசாணையும் செல்லும் அப்படின்னு நேற்று வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பை நீங்கள் முழுசாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற அம்சங்களை பற்றின உங்களோட கருத்து என்ன, முதற்கட்ட கருத்து? இந்த தீர்ப்பு வந்து எதுவும் எந்த நிலையை ஒன்றும் மாற்றிடல. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சென்னை அமர்வு ஏற்கனவே வந்து 25 அரசாணை, அதாவது மதிப்பெண் தளர்வு கொடுத்தது செல்லும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருந்தது. வெயிட்டேஜ் முறையில் அரசாணை எண் 71 செல்லும் தீர்ப்பு கொடுத்துருந்தது. இந்த தீர்ப்பை மதுரை நீதிமன்றத்தில் முழுமையாக சொல்லி ஏற்கனவே சென்னை நீதிமன்றத்தினுடைய அமர்வு வந்து தீர்ப்பு கொடுத்து, ஏன்னா 2 நாட்களுக்குள்ள அந்த வித்தியாசம், அது மதுரை நீதிமன்றத்தின் அமர்வில் சரியாக நாம் நடத்தியிருந்தோம்னு சொன்னால் இது இவ்வளவு நாள் தாமதமாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே அரசினுடைய நிலையை இது நீடிக்க செய்திருக்கு, தொடர்ந்து செய்திருக்கு. ஆனால் உண்மையிலேயே ஒரு சமூக நீதி பார்வையிலிருந்து பார்க்கப்பட்ட விஷயத்தை உச்சநீதிமன்றம் பார்த்திருக்கா அப்படின்னு கேட்டால் பார்க்கலை. இந்த வெயிட்டேஜ் முறை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த விவகாரம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நியாயமற்றது. அது ஒரு சமூக நீதிக்கு எதிரான போராட்டம் என்பது ஜனநாயகத்தன்மையோடு தமிழ்நாடு அரசு நடந்துக்கல.
சம்பந்தப்பட்டவங்க, கோரிக்கை கொடுத்தவங்க, மனு கொடுத்தவங்களை கூப்பிட்டு பேசவே இல்லை. யாரோ ஒரு சில அதிகாரிகள் எடுத்த முடிவு ஒட்டுமொத்த அரசே சமூக நீதிக்கு எதிரான அரசு போல ஒரு சித்திரத்தை வந்து உண்டு பண்ணிச்சு. இப்போ தரமான ஆசிரியர்கள் அவங்க வேணும்னு தரம் என்றால் என்ன என்பதுதான். இப்ப இந்த இவங்க வெயிட்டேஜ்ல கொண்டு வந்துட்ட ஆட்களை நான் கூப்பிட்டு உலகத்தில் இருக்கிற 10 கல்வியாளர்கள் பேரை சொல்லுன்னா சொல்லிடுவாங்களா? அப்படி சொல்லலைன்னா அவங்க தரம் சொல்லிடலாமா? இல்ல சொல்லிட்டா தரம்னு சொல்லிடலாமா? இல்ல எப்படிப்பட்ட கற்பித்தல் முறைன்னு கேட்டா அவங்களால சொல்ல முடியுமா? தரம் என்பதற்கு விளக்கம் இல்லை. இல்லை, அதுக்கான ஒரு டெஃபினிஷன் இல்லை அப்படிங்கிறத ஏற்கக்கூடிய ஒரு கருத்தை நான் பார்க்குறேன். அதே சமயம் ஒருத்தர் ஆசிரியராக இருக்கிறவர் தன்னோட நெடுங்கால கல்வி பாதையில் சிறப்பானவராகவே இருந்து வந்திருக்காருங்கிறத அப்துல் கலாம் என்ன செய்யலான்றீங்க? KR நாராயணன் என்ன செய்யலான்றீங்க? அம்பேத்கர் என்ன செய்யலான்றீங்க? வாய்ப்பு கிடைச்சது பொறுத்து தான் சார். செய்தித்தாள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? செய்தித்தாள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம், நூலகம் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் என் அறிவு விரிவே ஆகக்கூடாதா? 10th ஸ்டாண்டர்ட்ல எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார், மார்க் குறைஞ்சிருச்சு சார். கன்சிஸ்டன்ட்லா குவார்டர்லி ஆஃப் இயர்லி ஏதோ எனக்கு ஒரு சிக்கல் வந்துடு சார், மார்க் குறைஞ்சிரு சார். அதற்காக மேல் படிப்புல நான் படிக்க கூடாதுன்னு என்ன இருக்கு? பள்ளி படிப்பை முடித்த பிறகு கல்லூரி படிப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அறிவு விரிவாகுது. பலரை நான் பார்க்கிறேன், பல விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் புத்தர் ஒரு கல்வி முறை வைத்தார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இது பிஎட் பாட புத்தகத்திலே இல்ல, பவுலோ ஃப்ரையரே பிஎட் பாட புத்தகத்திலே இல்ல, ஜோதிபா பூலே, சாவித்ரிபாய் பூலே பிஎட் பாட புத்தகத்துல இல்ல. பிஎட் பாட புத்தகத்துல இல்லா புக்கெல்லாம் நான் இப்ப படிச்சுட்டேன். இப்ப எனக்கு அறிவு இருக்கு. ஆனா நான் +2லயும் பிஏலயும் பிஎட்லயும் நான் மார்க் வாங்கலன்றதுக்காக என்ன போய் கடைசியில நில்லுன்னு சொல்றீங்களே, இதுக்கு பேர் தான் தகுதியா? இதுக்கு பேர் தான் தரமா? கடந்த கால வரலாறை பார்க்க தேவையில்லை, ஒரு ஆசிரியராக பணியாற்றுறவர் சமகாலத்தில் என்னவா இருக்கிறாருங்கிறத பாருங்க அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க கற்பித்தல் முறை என்பதை கற்றுக்கொள்ளாமலே உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கற்றுக் கொடுங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஏற்கனவே கற்பித்தல் முறை எப்படி இருந்தது, வளர்ந்த நாடுகளில் கற்பித்தல் முறை எப்படி இருக்கு, 19ஆம் நூற்றாண்டின் சவால் என்ன, 20ஆம் நூற்றாண்டின் சவால் என்ன, 21ஆம் நூற்றாண்டின் சவால் என்ன, மூன்றுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இன்றைக்கு ஆசிரியர் என்பவர் ஒரு ஃபெசிலிட்டேட்டர். 19ஆம் நூற்றாண்டு மாதிரி கிடையாது. ஆனா 19ஆம் நூற்றாண்டு ஆசிரியர் சவால்களை எப்படி எதிர்கொண்டார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் எப்படி 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர் சவால்களை எதிர்கொள்ள முடியும்? எனவே டெக்னாலஜி வளருதுன்னா டெக்னாலஜியை உள்ளே எடுத்துக்கலாமே தவிர டெக்னாலஜியை மட்டுமே நம்பி ஒரு டீச்சர் இருந்துட முடியாது. எனவே வரலாற்று பார்வையும் தேவை, தியரிட்டிக்கல் நாலேஜும் தேவை. அது ரெண்டும் இருக்கான்னு தான் நீங்க ஆட்டிடியூட் இருக்கா, ஆப்டிடியூட் இருக்கா, அணுகுமுறை இருக்கிறதா, ஆர்வம் இருக்கிறதா, அதைத்தான் நீங்க சோதிக்கணுமே தவிர அவனுக்கு நினைவாற்றல் இருக்கிறதான்னு சோதிக்கிறதா இந்த டெட் தேர்வு. நிச்சயமா. இப்போ நெடுஞ்செழியன் சார், உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. இப்போ என்னென்னா, தேர்வு முறைகளை ஆதரிக்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க. சாதாரணமாக இந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு போகணுன்னா நீங்கள் இந்த தேர்வை பாஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. சார் சொல்கிறது என்னென்னா, இப்போது நான் வந்து என்னவா இருக்கிறேன், இப்போது எனக்கு அந்த தகுதி எனக்கு இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஏற்கனவே என்னவா இருந்தேங்கிறத பார்க்காதீங்க. நேற்று நான் பாறையாக இருந்தேன், இன்றைக்கி நான் சிற்பமாக இருக்கிறேன். இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி நீங்கள் அந்த தேர்வு மூலமாக எவாலுவேட் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ தேர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸில் இருந்தாலும், இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து இப்போ நீங்கள் அந்த கரிக்குலமில் என்ன சொல்லித்தராங்க, இப்போ டீச்சர் ட்ரைனிங்கிறவங்க போய் படிக்கிறவங்க, பிஎட் படிக்கிறவங்க வந்து உண்மையிலே வந்து ஒரு அனுபவமாக ஏதாவது ஒரு பள்ளிகளில் வந்து அவங்க இது நாம்கேவாஸ் ஒரு சிஸ்டம் இருக்க வழிய அதுக்கு அவங்க அந்த பள்ளிக்கு போகாமலே அவங்களுக்கு எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்களே வழிய அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக போய் அந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸே ஆகிறதில்ல. அப்படி ஆகாத பட்சத்தில் நீங்கள் இவங்களை தேர்வு எழுத சொன்னீங்க அப்படின்னா அந்த ஃபெயிலியர் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஆனால் வந்து தேர்வு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எதுவுமே ஒரு சிஸ்டம் ஒன்று இல்லை அப்படின்னா, ஒரு காம்படிஷன் ஒரு இல்லை அப்படின்னா அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே வராது. அண்ட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சார் சொல்கிற மாதிரி வந்து அவங்க வந்து பேசிக்கலி வந்து என்ன டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எந்த தேர்வாக இருந்தாலும், அது நீங்கள் சேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜிஆர்இயாக இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரிலையும் எல்லா இடத்துலையுமே ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து நமக்கு எல்லாமே வந்து அட்மிஷனில் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஒரு 3 மணி நேர டிசிஷனை வச்சு இந்த குழந்தைக்கு திறமை இருக்குது திறமை இல்லைங்கிறத வந்து நம்ம சொல்லவே முடியாது. அந்த 3 மணி நேர தேர்வுமே வந்து இவங்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இவங்களோட திறமைகளை வந்து கம்ப்ளீட்டாக வெளிக்கொணரும் அப்படிங்கிறதும் வந்து நம்ம சொல்ல முடியாது. அதனால் இந்த தேர்வு அதையும் தேர்வில் வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள், ஏன்னா அந்த எக்ஸாமினேஷன் நாங்கள் அந்த 2006 நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணும்போது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது அது மாணவர்கள் வந்து எவ்வளோ பேர் +2 மார்க் வாங்குறாங்க, நுழைவுத் தேர்வில் மார்க் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்து அதை வந்து அனாலிசிஸ் பண்ணும்போதே வந்து அதில் ஒன்றும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து இட் இஸ் நாட் ப்ரூவன். அதை எக்ஸாமினேஷன் வந்து இப்போ நீங்கள் இந்த தேர்வில் வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க, இத்தனை தான் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன காரணம், எங்கே வந்து ஃபிட்ஃபால்ஸ் இருக்குது, எதனால் அந்த ஃபெயிலியர் நடக்குதுங்கிறத வந்து கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து நம்ம வந்து போகிறதுக்கு வந்து இருக்கணும். இப்போ நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கல்லூரிகள் வந்து தரமான கல்லூரிகள் இல்லை, படிக்காமலே டிகிரி கொடுக்க போகிறாங்க, அவங்கெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாரும் பிஎட்டுக்கு தேர்வுக்கு போட்டிடுறாங்க அப்படின்னா சார் சொன்ன நிலைமை வந்து கன்ஃபார்மாக வந்து அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் இல்லைன்னா
இந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். அப்போ தரமான ஆசிரியர்களை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி சார்? ரெண்டு விஷயம் இதில் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது. ஒன்று, சார் சொன்ன விஷயத்தை உண்மைன்னு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த பிஎட் காலேஜில் வந்து ஒழுங்காக சிலபஸ் கொடுக்கல, ஒழுங்காக படிக்கல. அதுக்கு முன்னாடி இந்த பிஎட் காலேஜ் ஒழுங்காக பிஏ காலேஜ் ஒழுங்காக நடக்கலை, ஒரு சிஸ்டத்தில் ஒழுங்காக படிக்காமலே வந்திருக்கான். அவன் இப்போது தன் திறமையெல்லாம் வளர்த்துக்கிட்டு டெட்டில் ஹையஸ்ட் மார்க் வாங்கிட்டான். அப்போ அவனுக்கு எதுக்கு நீங்கள் பிஎட் நீங்கள் உங்கள் பிரகாரமே கரிக்குலத்தில் ஒழுங்காக இல்லை, பாடத்திட்ட காலேஜ் அந்த மார்க்கை நீங்கள் எடுக்கிறீங்க. ஒழுங்காக இல்லாத மார்க்குக்கு ஏன் வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க? இப்போ தான் அவன் தகுதி படிச்சுட்டு வந்துட்டான்ல, இப்போ டெட்டில் அவன் டாப்பில், அப்போ டெட்டுக்கு தான் நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கணும். நீங்கள் பிஏக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க, நீங்கள் பிஎடுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க, நீங்கள் +2 அதான் கேட்குறோம். நான் இப்பொழுது சார் சொன்ன விஷயத்துக்கே நான் வர்றேன். இப்போ நான் தகுதிப்படுத்திக்கிட்டேன், இன்னைக்கு என்னால் பெஸ்ட் டீச்சர்னு ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ இன்னையிலிருந்து என்னை டெஸ்ட் பண்ணுங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன், அப்போ எனக்கு இருந்த அறிவு, அப்போ எனக்கு இருந்த மதிப்பை வச்சு இப்போ ஏன் வெயிட்டேஜ் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். அதுதான் சமூக நீதி. அதுதான் அவர் கரெக்டாக கிளின்ச் பண்ணிட்டார். வெயிட்டேஜ், தமிழ்நாடு அரசினுடைய வெயிட்டேஜ் முறை தவறு. ஏன்னா பிஎட் காலேஜில் எடுத்த மார்க்கை நான் மார்க்காவே மதிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவன் தகுதிப்படுத்திட்டான், அதுக்கப்புறம் டெட்டில் அவன் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டான். அப்போ ஏன்டா வெயிட்டேஜ் முறை வைக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் இவர் கேட்கிறார். அதை தான் நாங்களும் கேட்குறோம். இந்த மார்க் ரிலாக்ஸேஷன் எதுக்காகன்னு கேட்டா, பிசிக்கும் எஸ்சிக்கும் ஓபிசிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஏன்னா சமூக ஒடுக்குமுறைக்கு தகுந்தாற் போல தான் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன். அதனால தான் ரிலாக்ஸேஷன் கேட்டோம். இப்போ ரிலாக்ஸேஷன்ல கூட எல்லா கேட்டகரிக்கும் 5% சொல்லியிருக்காங்க. அதை கூட நாங்க ஏத்துக்கல. எஸ்சிக்கு வேற இருக்கணும், ஓபிசிக்கு வேற, சமூக ஒடுக்குமுறைக்கு தகுந்தாற் போல ரிலாக்ஸேஷன் இருக்கணும். ரெண்டாவது, என்சிடி கைட்லைன்ஸ்ல ஒழுங்கா யாரும் படிக்கலன்றதுதான். 9A 9 2 இருக்கு. அப்ப 9ல என்ன சொல்றாங்க, அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம், தட் இஸ் சப்ஜெக்ட் டு தி ஸ்கூல் மேனேஜ்மென்ட்ன்றாங்க. 9Aல என்ன சொல்றாங்க, வெயிட்டேஜ் should be given to the டெட் ஸ்கோர்னு சொல்லியிருக்காங்க. எங்க +2 ஸ்கோர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு செக்ஷனையே ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஒழுங்கா படிச்சு நோட் ஆர்டரை வந்து கேபினெட்டுக்கு வைக்கலன்னா என்ன செய்ய முடியும்? அது கோர்ட் கூட இது இன்னைக்கு தேதி வரைக்கும் கவனிக்கமா இருக்குன்னா என்ன செய்யுது? சோ என்சிடியோட கைட்லைன்ஸ் வெயிட்டேஜ் சம்பந்தமாக ஒழுங்கா பின்பற்றல. என்சிடி கைட்லைன்ஸ் பிரகாரம் வெயிட்டேஜ் should be given only for the டெட் ஸ்கோர் and not for higher secondary. அது என்சிடி கைட்லைன்ஸ்ல கிடையாது. ஸோ அந்த ட்ராக் ரெக்கார்டு பார்க்க தேவையில்லை, நிச்சயமா அது சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா இந்த இதில் நேரடியாக இன்வால்வ் ஆகிறவங்க, இந்த தேர்வுகளை எழுதுறவங்க, அதில் தேர்ச்சி பெறவங்க அல்லது தோல்வி அடைந்தவங்க, அந்த மாதிரியான பீப்புளோட கருத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கோவையை சேர்ந்த புஷ்பலதா நம்ம ஒரு தொலைபேசியில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் புஷ்பலதா. வணக்கம். நேற்று ஆக்சுவலாக உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்கு. டெட்டு தேர்வு சம்பந்தமான 2 தமிழக அரசாணைகள் செல்லும்னு. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனா வந்து எங்களுக்கு ஏன்னா நாங்க உங்க தொலைபேசி இணைப்புல ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சரியா டவர் இருக்கிற இடத்துல இல்லை, அதில் சிக்னல் இருக்கிற இடத்துல. அவங்க ஆனால் சொல்ல வந்த விஷயம் ஒன்று தான். எனக்கு நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, வெயிட்டேஜ் அப்படின்னு கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி படித்தேன், அப்போ சார் சொன்ன அந்த கருத்துக்களை தான் அவங்க முன் வச்சதா அப்படி பார்க்குறேன். அப்படி இந்த ட்ராக் ரெக்கார்டுங்கிறது மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்காதா இப்போது முன்னாடி படித்தவங்களுக்கு? ஏற்கனவே நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்தே சார் சொன்ன ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. ஏற்கனவே சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அப்புறம் ஏன் அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறீங்க? அந்த கேள்வி நியாயமானது தானே? இல்லை, நியாயமானதான். பட் நான் அதை சொல்ல வந்து ட்ராக் ரெக்கார்ட் நீங்கள் பார்க்குற விஷயத்தில் அவர் சார் சொன்னதில் வந்து ஒரு உடன்பாடு என்னென்னா, இப்போ நான் வந்து 10வது வரைக்கும் நான் ஒழுங்காக படிக்காமல் இருந்துக்கலாம், 11, 12 நான் நல்ல ஆசிரியரை பார்த்துருக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த ஆசிரியர் முன்னால் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே வெறுப்பை உண்டாக்கியிருக்கலாம். 11, 12 நல்ல ஆசிரியரை பார்த்தோன்னா எனக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் கூடும், என்னோட படிப்பில் என்னோட கவனங்கள் வந்து இன்னும் கூடும். அதனால் என்னோடது வந்து தரம் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த ஓவரால் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை வந்து மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி ஹைலி காம்ப்ளெக்ஸ். இதை வந்து நம்ம எந்த ஒரு பராமீட்டரையும் வச்சு நம்ம வந்து ஒரு இதில் வந்து இது வந்து பண்ண முடியாது. பட் இதில் அடிப்படையாக வந்து ஒரு திட்டங்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஒரு குழு அமைத்து, குழுவுங்கிறது கிடையாது, ஒரு தொலைநோக்கு பார்வையில் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, எங்கெங்கே நம்ம தவறுகள் நடக்குது, இந்த தவறுகளை நம்ம எவ்வாறு நிவர்த்தி செய்யலாங்கிறத வந்து அன்லெஸ் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணாத வரைக்கும், இந்த சார் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் இதை வந்து நம்ம ரெக்கமெண்டேஷனை மட்டும் வச்சுட்டு ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை வச்சு நம்ம இதெல்லாம் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிற அளவுக்கு இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு பிளானிங்கே இல்லாமல் இருக்கும். அந்த பிளானிங்க்கு வந்து இது வரைக்கும் என்ன நடந்ததோ அதை பற்றி கவலைப்படாமல் இனிமேல் என்ன நடக்கணுமோ அதுக்கு ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணணுங்கிறத வந்து கவர்மெண்ட் பிளான் பண்ணி அட்லீஸ்ட் அடுத்து வரக்கூடிய சமுதாயத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல வழியை கொண்டு வராத வரைக்கும்
இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இதை விட இன்னும் அதிகமான கன்ஃபியூஷன்ஸ் உருவாகிறதுக்கான சூழலை தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2 பேரும் சொல்கிறதுல ஒரு முக்கியமான என்னன்னா அரசுக்கு அந்த பரிசீலனை கொடுக்குறவங்க அல்லது பரிந்துரை செய்கிறவங்க அப்படின்றவங்க இந்த கல்வி சார்ந்த பிரச்சனைகளை உண்மையிலே அதுலேருந்து தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து கோர்ட்டுக்கு தான் போய்ட்டுருக்கோம். நம்ம இங்கேயா ஒரு டிசிஷன் எடுத்து கல்வியில் வந்து நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, அட்லீஸ்ட் அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் நம்ம எவ்வளோ சில்ட்ரன் இங்கே வந்து வரப்போகிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தரமான ஒரு என்வாயன்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமா, அந்த சூழல் நல்லா இருந்து கல்வி சூழல் நல்லா இருந்தால் தான் தமிழகம் வந்து இன்னும் அடுத்த, ஏன்னா இன்றைக்கி வந்து முந்தியெல்லாம் ISROவுக்கு நிறைய பேர் போனாங்க, ஒவ்வொரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ்க்கும் போனாங்க, தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ ஒரு கடந்த ஒரு டிகேடாக வந்து யாருமே அந்த பக்கம் போக முடியாத சூழலில் நம்ம கல்வி இருக்குது அப்படின்னா அது மிக மிக வருந்தத்தக்க விஷயம். நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். மன்னார்குடியிலேருந்து மாதவன்கிற ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட கருத்து என்னன்னு கேட்கலாம். வணக்கம் மாதவன், நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், நான் டெட் எக்ஸாமில் 90 மார்க்குக்கு மேலே எடுத்து இந்த வெயிட்டேஜ் முறையினால பாதிக்கப்பட்டேன் சார். சொல்லுங்கள், எந்த மாதிரி வெயிட்டேஜ் முறையினால நீங்கள் எந்த மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு மறுக்கப்பட்டது? சார், இனிமேல் நான் போய் 10வது எழுத முடியாது, 12வது எழுத முடியாது, டிகிரி படிக்க முடியாது, பிஎட் படிக்க முடியாது. இன்னைக்கு நான் படிச்சிருக்கிறது என்னன்னா 1ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் உள்ள புத்தகத்தை தரவு பண்ணி அதுல நான் 90 மார்க்கு மேல எடுத்திருக்கேன். அதுல வச்சு மார்க் அந்த அடிப்படையில் வேலை போடாம வெயிட்டேஜ் முறை கொண்டு வந்து என் வாழ்க்கையை வேஸ்டேஜ் ஆக்கிட்டாங்க. என்ன பண்றது, என்ன தீர்வு? நான் இதுக்கு என் வயசு 30 வயசு ஆகுது, நான் என்ன பண்றது சொல்லுங்க. அம்மா அப்பா நான் ஒரே பிள்ளை சார், நான் வாழ்றதா சாவறதா கூட தெரியல சார். நிச்சயமா மாதவன், உங்களோட கருத்து பெறப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இவரை மாதிரி ஆயிரக்கணக்கானோர் அல்லது லட்சக்கணக்கானோர் தமிழ்நாட்டில் இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம். அவங்களோட குரலாக தான் இது ஒழிச்சிருக்கு. இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த வெயிட்டேஜ் அப்படின்றது மிகப்பெரிய செட்பேக் ஆகுது. அடுத்தது என்ன பண்ணுறது அவருக்கு தெரியல. இவருக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்லுவீங்க? இல்லை, நீங்கள் அவர் வந்து இவ்வளோ மனமுடைந்து போக வேண்டாம். எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப நேரோ டவுன் பண்ணி பார்த்து இது மட்டும்தான் எனக்கு லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த தேர்வை நீங்கள் நம்பியிருக்கீங்க, இதுக்கு நீங்கள் நிறைய வந்து முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இதில் நீங்கள் வந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து இப்போ நீங்கள் இது இல்லைன்னா வந்து எனக்கு லைஃபே போச்சு, எனக்கு இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது வந்து நீங்கள் இது பண்ண வேண்டிய. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய இடங்கள் தகவல்கள் தெரியாதனால தான் நம்ம வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் நீங்கள் இந்த சிஸ்டம் என்ன பிட்ஃபால்ஸ் இருக்கோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ டிபேட் பண்ணுறதுனால உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வந்து அடுத்து என்னங்கிறது. ஏன்னா இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் இவ்வளோ 3 ஆண்டுகள் போராடி வந்திருக்காங்க. பட் நீங்கள் மற்ற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதாவது வந்துங்க, இதில் 2 சிக்கல் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒருத்தரை ஆண்கள் பெண்கள், இதில் மிகப்பெரிய பெண்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் குடும்பங்கள் இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம்னா குடும்பத்தில் எத்தனை எண்ணிக்கைன்னு பார்த்துக்கோங்க. அப்போ 10 லட்சம் குடும்பம்னா எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது. ஒருவரை வந்து ஒரு தொழிலுக்கான படிக்க வச்சிருக்கிறீங்கன்னா அந்த தொழில் செய்ய தானே அவர் படித்தார். ஒருத்தர் வக்கீலுக்காக படிச்சிருக்கிறாரு, அவரை போயிட்டு நீங்கள் டீச்சர் ஆக்க முடியாதுல்ல. ஒரு இன்ஜினியருக்காக ஒருத்தர் படிச்சிருக்காரு, அவர் எப்படி நீங்கள் போய் டீச்சர் ஆக்குவீங்க? இவர் டீச்சருக்காக படிச்சிருக்காரு, அவர் டீச்சர் வராமல் வேற எங்கே போவார்? அப்போ டீச்சருக்காக நீங்கள் படிக்க வைக்கும் பொழுது நீ இப்போ அவர் என்ன தன் தகுதியே இல்லாமலா கேட்குறாரு? அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு நீ என்ன சிலபஸ் எனக்கு கொடுத்தியோ அந்த சிலபஸில் படிச்சுட்டு நான் மார்க்கை வாங்கிட்டேன், அப்புறம் ஏன் எனக்கு நீ வேலை கொடுக்க மாட்டேன்ற, எனக்கே 10th +2 எடுத்துட்டு போறேன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு எந்த ஆணையம் கொடுக்கல. நீங்க உயர் நீதிமன்றத்தோட முதல் சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜில் இருந்து டிவிஷன் பெஞ்சில் இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு ஜட்மெண்ட் எடுத்து படிச்சீங்கன்னா, உயர் நீதிமன்றம் சரி உச்ச நீதிமன்றமும் சரி மதுரை பெஞ்ச் தவிர, மதுரை பெஞ்ச் நீங்களாக மற்ற எல்லா பெஞ்சுக்குமே என்ன செஞ்சிருக்குன்னா, தமிழ்நாடு அரசு எவ்வாறு இந்த கொள்கையை வகுக்கலாம் என்று முடிவெடுக்கலாம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு கூட அந்த முடிவு யார் கையில் இருக்குன்னா தமிழ்நாடு அரசு கிட்ட தான் இருக்கு. தமிழ்நாடு அரசு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப 2 நாளுக்கு முன்னாடி நடந்த அந்த பிரைவேட் ஸ்கூல் கேஸ்ல பியூரோக்ராட்ஸ் மட்டும் இருந்த ஒரு கமிட்டி, நிர்வாகிகள் மட்டும் இருந்த குழு. எனவே அந்த குழு கொடுத்ததை ஏத்துக்க முடியாது. அதுல கல்வியாளர்களை சேர்க்கணும்னு 3 நாளுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த வெயிட்டேஜுக்காக நீங்க போட்டீங்களே குழு, அதுல எத்தனை கல்வியாளர்கள் இருந்தாங்க? ஒரு நிர்வாக பார்வையில் இருந்து இந்த ஆசிரியர் தேர்வு முறை அணுகப்பட்டிருக்கு. அதுல அவர்கள் அரசமைப்பு சட்டத்தையும் முழுமையாக பார்க்கல, NCT கைட்லைன்ஸையும் அவங்க முழுமையா பார்க்கல, சமூக நீதியை கருத்தில் எடுத்துக்கல. இது 3ஐயுமே எடுத்துக்காமல் ஒரு நிர்வாக பார்வையிலிருந்து பார்க்கப்பட்டதான் அரசாணை எண் 252, அதோட நீட்சி தான் அரசாணை எண் 71. எனவே அரசாணை எண் 71, அதற்கு முன்னாடி இருந்த 29, அதற்கு முன்னாடி இருந்த 252, இந்த 3 பள்ளிக்கல்வித்துறை அரசாணைகளும் மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பு தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது. இப்ப நினைச்சா அமைச்சர் தன் தலைமையிலே கல்வியாளர்களையும் அலுவலர்களையும் கூட்டி என்னதான் சிக்கல் பார்க்கலாம். இது எதுவுமே முடிந்து போகல.
எனவே ஒரு நியாயமாக பிஎட் படிச்சுட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வீட்டை, வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் இழந்து பிஎட் காலேஜுக்கு துட்டு கட்டி படிச்சிருக்கான். இப்போ அவனை உனக்கு டீச்சர் வேலை கிடைக்கல, நீ கொத்தனாரா போலாம். நிச்சயமா யார் வேண்டான்னு சொன்னது? கொத்தனார் பிஎட் படிக்கூடாதுன்னு இருக்கா? ஆனா அவர் படிச்சிருக்காரு பிஎட். அதுல என்ன தப்பு பண்ணிட்டார் அவருக்கு என்ன திறமை இல்லைன்னு சொல்ல வர்றியா? இல்ல வந்து அவருக்கு ஒரு பிராக்டிக்கலா கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி அவருக்கு ஆட்டிடியூட் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆப்டிடியூட் இல்லைன்னு சொல்றீங்களா? டீச்சர் ஆகிறதுக்கு இதெல்லாம் தகுதி இருக்கணும், அந்த தகுதிலாம் இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க என்னெல்லாம் அளவுகோல் வச்சீங்களோ அத்தனை அளவுகோல் படி அவர் இருக்கிறார். அவர் +2ல BAல அவர் நல்ல மார்க் வாங்கலன்றதுக்காக அவர் இப்ப நீங்க டிஸ்குவாலிஃபை பண்றீங்க. அவர் அந்த வெயிட்டேஜ்ல பின்னாடி போயிடுறார். அது ஒரு நியாயமற்ற ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தகுதி படைத்துக் கொண்டவர்களை நீங்க அப்படி செய்யக்கூடாது. எனவே ரிசர்வேஷன் கேட்டகரி பீப்புளுக்கு மார்க் ரிலாக்ஸேஷன், மதிப்பெண் தளர்வு என்பது தேவை. அதுவும் சமூக ஒடுக்குமுறைக்கு தகுந்தாற் போல் அது இருக்கணும். அதே போல வெயிட்டேஜ் முறை தற்போது பின்பற்றப்படுற ஒரு வெயிட்டேஜ் முறை ரத்து செய்யப்பட்டு 9Aல சொன்னது போல டெட் ஸ்கோருக்கு தான் வெயிட்டேஜ் கொடுக்கணுமே தவிர BA BEd +2க்கு வெயிட்டேஜ் கொடுக்க கூடாது. இதை மறுபரிசீலனை செய்வதற்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் நினைத்தால் அவர் தலைமையிலே கூட ஒரு குழு இப்பொழுது போட முடியும். அப்படி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குதுன்னு சொன்னா அதை எந்த நீதிமன்றமும் அது தடையா இருக்காது. இதை தொடரும்னு சொன்னா தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கு எதிராக இயங்குவதாக பரப்பப்பட்டிருக்கிற அந்த செய்தி உண்மையாகும். எனவே நீதிமன்றத்தை காரணம் காட்டி இந்த வேலையை தமிழ்நாடு அரசு செய்யக்கூடாது. அதை மாற்றுவதற்கான முயற்சியில் தமிழ்நாடு அரசு இறங்கணும். நிச்சயமா இது சார்ந்த பரிசீலனைகள் இருக்கும், நாம நம்புவோம், நாம தொடர்ந்து பேசுவோம். அடுத்தபடியா திண்டுக்கல்லேருந்து ஜெரால்ட் அப்படிங்கிற ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் ஜெரால்ட், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன். என் பேர் ஜெரால்டு. சொல்லுங்க சார். நான் முடிச்சு 16 வருஷம் ஆச்சு. சரிங்க. சரிங்களா. நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நான் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கேன். நான் சீனியார்ட்டில் சொல்லுங்க. சீனியார்ட்டில் எனக்கு இன்டர்வியூ வச்சு நான் செலக்ட் ஆகிட்டேன் நான். ஆனால் அதுக்கடுத்து 1743 என்ன உடைய போஸ்டிங் அவங்க இதுவரை போடவே இல்லை எங்களுக்கு. நாங்களும் கோர்ட்டில் போய் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம், போடுறேன்னு சொல்லாங்களே, ஆனால் போடலை இது வரல எங்களுக்கு. சரிங்களா. இது வரல. அதுக்கான தீர்வு என்னன்றது யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அதோட இது என்னன்னு தெரியல எங்களுக்கு. இது வரல. போஸ்டிங் போடுவாங்களா போட மாட்டாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. நாங்களும் உட்காந்தே இருக்கிறோம். நான் 16 ஆச்சு. நான் அப்போ 10th 300 மார்க் வாங்கியிருக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 1992ல 93ல மார்க் கம்மி. இன்னைக்கு நான் வெயிட்டேஜ் எப்படி நான் பார்த்தா எப்படி எனக்கு வெயிட்டேஜ்ல எப்படி நான் வேலை கிடைக்கும்? எனக்கு நான் இன்னைக்கு பாஸ் ஆனால் எனக்கு வெயிட்டேஜ் வேலை கிடைக்குமா? நான் முடிச்சு 16 வருஷம் ஆச்சு. நீங்களே சொல்லுங்க, என்ன தீர்வு? இதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். ஜெரால்டு பதிவு இருக்க கருத்தும் கிட்டத்தட்ட அதே மாதிரியானதான். வெயிட்டேஜ் சார்ந்து பாதிக்கப்பட்ட மற்றொரு நேயரோட கருத்து நம்ம பெற்றிருக்கோம். இதில் வர்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் முறையினால் பாதிக்கப்பட்ட அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு சார்? ஆல்டர்னேட்டாக என்ன நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க ஒரு கல்வி ஆலோசகரா? இல்லை, தீர்வு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, இப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸ் இந்த இது இருக்கிறத கவர்மெண்ட் ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பிட்ஃபால்ஸ் இருந்ததுங்கிறத கம்ப்ளீட்டாக டாக்குமெண்டேஷன் பண்ணி இதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர விசாரித்து, இப்போ நீங்கள் அடுத்து இந்த யாருமே கோர்ட்டுக்கு போக முடியாதபடி ஒரு விஷயமாக நீங்கள் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து, இப்போ வெயிட்டேஜ்னால் பாதிக்கப்பட்டவர்கள் எனக்கு வெயிட்டேஜில் பெனிஃபிட் ஆனவங்க எனக்கு வெயிட்டேஜ் வேணும்னு சொல்லலாம். இல்லை இந்த சைடில் நான் டெட்டில் பாஸ் பண்ணேன், அதனால் எனக்கு இதில் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ இதை ஒரு பாலிசி கிளியரன்ஸ் இல்லாத தான் இதனோட கவர்னன்ஸ் ஃபெயிலியரை காமிக்குது. பட் இதில் தீர்வு அப்படிங்கிறத நம்ம உடனடியாக நம்ம ஆஃப் த ஷெல்ஃப் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதில் சார் சொன்ன மாதிரி நான் எனக்கு ஆசிரியர் பணி தான் எனக்கு ரொம்ப பிடித்தமான பணி, நான் இதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு படித்து முடிச்சு வந்தவனை நம்ம மறுக்கப்படுறதுங்கிறது அந்த மாணவரோட எதிர்பார்ப்புகள். இப்போ ஒருத்தர் நான் ஆசிரியர் ஆகணும்னு கனவு கண்டவர் நம்ம அவரோட கனவை நம்ம பூர்த்தி செய்யாதுங்கிறதும் கவர்மெண்ட் சைடில் ஃபெயிலியராக இருந்தாலும், ஒரு பக்கம் இங்கே வேக்கன்சிஸ் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பள்ளி கல்வி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எஜுகேஷன் இப்போ நீங்கள் அதே நீங்கள் லெவல் லேயர் 1 லேயர் 2 அப்படின்னு எடுத்து நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம கல்வி முறைகளில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன் இல்லை உங்களுக்கு மற்ற எஜுகேஷனில் நம்ம மற்ற இது பியாண்ட் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மற்ற இதையும் பார்த்து அதுலேயும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரலாம். இப்போ பள்ளிக்கல்வியில் நீங்கள் கல்வி போதித்தல் முறையில் இருந்தாலும் மற்ற கல்வியில் நீங்கள் அதாவது கம்ப்ளீட்லி ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் இல்லாமல் இப்போ கான்டெக்ட் பேஸ்ட் லேர்னிங்னு இப்போ நம்ம அருகாமையில் உள்ள விஷயங்களை நம்ம டாக்குமெண்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயில்கள் இருக்குன்னா அந்த கோயிலை பற்றி இன்ஃபர்மேஷனை எடுத்து பள்ளி குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஒரு ஆசிரியரை நியமிக்கலாம். இல்லை அங்கே ட்ரெடிஷ்னலாக அந்த ஊரில் அக்ரிகல்ச்சர் இருக்குது, விவசாயம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு நியூ ஐடியாஸை கொண்டு வராத வரைக்கும் நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகும். இல்லை இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் தேடி வர்றவங்களுக்கு நீங்கள் மற்ற ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸையும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி
இப்போ ஹெல்த் கேரில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து தேவைப்படுது. அப்போ ஹெல்த் கேர் டியூட்டர்ஸ் வந்து நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம கொண்டு வரோம். இப்போ நம்ம நர்சிங் இதெல்லாமே வந்து ஒகேஷனல்லேருந்து நம்ம ஒன்றா டெலீட் பண்ணிட்டு வரோம். ஃபோட்டோகிராஃபி என்னென்ன ஸ்கூலில் இருக்கோ எல்லாம் டெலீட் பண்ணுறோம். இந்த மாதிரி துறைகள் சார்ந்த இடங்களில் வந்து நம்ம ஒரு சிலரை வந்து நம்ம நியமிக்க முடியும் அப்படின்னா அங்கேயும் சில ஓப்பனிங்ஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிச்சயமாக இருக்குது. பட் அரசு வந்து யாரையும் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு வந்து நிறைய யோசிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அதை ஓவர் ஹெட்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. இது வந்து சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணால் தான் அந்த ஸ்டேட்டோட எக்கனாமி வந்து கூடும். பட் இன்றைக்கி வந்து பட்ஜெட் அலோகேஷன்லேருந்து கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்டிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளானிங் கமிஷன் டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்கேயுமே இப்போ பிளானிங் கமிஷனே இந்தியாவை நீங்கள் மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ண முடியாது. நம்ம திட்டப்பணியில் வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், எவ்வளோ செலவழிச்சிருக்கோம், என்ன மாதிரி வந்து ஆக்கப்பூர்வமாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலே ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம இவ்வளோ தான் பட்ஜெட், இது அலோகேஷன்ஸ் வந்து இது இத்தனை டீச்சர்ஸ் இருக்கணும், இத்தனை இதில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இது இருந்தால் தான் கிளியர் ஆகும். பட் அதில் வந்து இந்த ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனிங் ஆகிறதுக்கே நீங்கள் ஒரு டீச்சரை எம்ப்ளாய் பண்ணலாம். இப்போ ஒரு பிடிஏ வந்து நம்ம எப்படி ரன் பண்ணணும், அந்த ஸ்கூலையும் பேரண்ட்டையும் எப்படி கனெக்ட் பண்ணி ஒருத்தர் இது மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் வந்து ஓப்பன் அப் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு பார்ஷியல் வந்து சேலரி கொடுக்க முடியலனா கூட அந்த பேரண்ட்ஸ்ட்ட ஒரு மினிமம் இதை வந்து நீங்கள் இது பண்ணி கூட இல்லை அந்த லொக்கேஷன் பேஸ்ட் இதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ண வேண்டியது வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய ரூரல் சில்ட்ரனுக்கு வந்து அக்சஸே கிடையாது. விரிவான அலசல் பாலிசி. சார் சொல்லும்போது பாலிசி கிளியரன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் பயன்படுத்தினார். இப்போது இதிலே பார்த்தீங்கன்னா 2 அரசாணையில் ஒரு அரசாணைகளால் பாதிக்கப்படுற ஒருத்தர் இன்னொரு அரசாணைக்கு எதிராக கேஸ் போடுற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. இந்த மாதிரி என்னென்னா இந்த வேரியபிலிட்டியை இந்த வேரியேஷனை அரசு வந்து எப்படி பாலிசியாக கிரியேட் பண்ணுறதுல எந்த மாதிரி அணுகுமுறையை கையாளணும்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு சிக்கலை பார்ப்பதற்கும் ஒரு நல்வாழ்வு அரசு ஒட்டுமொத்த சமூகத்திற்காக ஒரு சிக்கலை பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு தனிப்பட்ட நபர் பாதிக்கப்படுகிறார் என்றால் அது ஏன் பாதிக்கப்பட்டார்னு பார்த்தா அதை அவர் களையலாம். ஆனால் ஒரு அரசினுடைய கொள்கை என்பது தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் பாலிசி, இடஒதுக்கீட்டு கொள்கை கொண்டு இருக்கு. அது ஒரு கிளியர் கட் பாலிசி. அந்த பாலிசியிலிருந்து நம்ம டிவியேட் ஆகிருக்குமா, நம்ம வந்து அங்கேருந்து நழுவி இருக்குமா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். அப்புறம் வெயிட்டேஜ் முறை பற்றி பத்திரிகைகளில் ஊடகங்களில் இது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு பல கட்டுரைகள் வருது, மனுக்கள் பெறப்பட்டிருக்கு. அப்போ இந்த மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டதா, யாரால் பரிசீலிக்கப்பட்டது அப்படின்றத பார்க்கணும். அப்போது ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த பெட்டிஷன் மீது டிஸ்கஷன் நடக்கணும். பெட்டிஷனரை கூப்பிடணும்ல. இப்போ நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு கொடுக்குறோன்னா நீதிமன்றம் கூப்பிடுது, உன்னோட வழக்கு என்னன்னு காதில் கேட்குது, அதுக்கப்புறம் எதிரிகிட்ட கேட்குது, அதுக்கப்புறம் 2 பேர்கிட்டையும் கேட்ட பிறகு ஒரு தீர்ப்பை கொடுக்குது. ஆனால் ஒரு ஜனநாயக அரசில் ஜனநாயக தன்மையோடு பள்ளிக்கல்வித்துறை ஏன் கூப்பிட்டு பேச மாட்டேங்குது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். எப்பவே சார் சொன்ன விஷயப்படியே நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போ கூட கெட்டு போகலை, ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணுங்க. அதில் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அலுவலர்கள் இருக்கட்டும், அதில் கல்வியாளர்கள் இருக்கட்டும், அவங்க பொதுமக்கள் கிட்ட கேட்கட்டும், இதில் வந்து என்ன சிஸ்டம் வேண்டும், என்ன சேஞ்சஸ் கேட்குறீங்க, எது யாரையுமே பாதிக்காது. ஒரு ஆசிரியரை நியமிப்பதோடு முடிய போகிறதில்ல, அந்த ஆசிரியர் போய் முழுமையாக பாடம் நடத்தணும், அதனால் அடுத்த தலைமுறை கல்வி பெறணும், மீண்டும் அந்த தலைமுறை இந்த சிக்கல் வந்து நிற்கக்கூடாது. இப்போ இவ்வளவு சிக்கலும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால தனிப்பட்ட சிக்கலே கிடையாது. இதில் அரசாணை எண் 71, அதாவது 29/252 சேர்த்து அந்த வெயிட்டேஜ் முறை என்பது நியாயமற்றதுன்றது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். ஏனென்றால் காலேஜில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. நெட்டு போல ஸ்லெட்டு போல டெட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட்டில் எங்க வெயிட்டேஜ் இருக்கு, 10th ஸ்டாண்டர்டுக்கு பாஸ் பண்ணா அந்த அது ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கு வெயிட்டேஜ் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜில் MA இஸ் த மினிமம் குவாலிஃபிகேஷன் வித் நெட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ண மினிமம் குவாலிஃபிகேஷனோட அவர் எம்ஃபில் பண்ணியிருந்தா அதுக்கு வெயிட்டேஜ் உண்டு, அவர் PhD பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் உண்டு, அவருக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு, அவர் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ். கூடுதல் தகுதிக்கு கொடுக்கப்படுறது தான் கூடுதல் மதிப்பெண். அது எப்படி வந்து கூடுதல் தகுதி கொடுக்க வேண்டியதை குறைந்தபட்ச தகுதிக்கு போனீங்க, குறைந்தபட்ச தகுதிக்கும் கீழே இருக்கிற தகுதிக்கு எப்படி நீங்க போனீங்க? அப்போ இங்க தலைகீழாக இந்த வெயிட்டேஜ் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத யாரு தமிழ்நாடு அரசுக்கு புரிய வைக்கிறது? அதான் இங்க இருக்கிற சிக்கல். யார் அமைச்சருக்கு புரிய வைக்கிறது? அது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை சரிப்படுத்திடுவாங்க. நிச்சயமாக. அடுத்தபடியாக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அரசுக்கு எட்டும் நம்ம நினைப்போம். ஊடகங்கள் மூலமாக தான் அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வழி ஏற்படும். அதுதான் காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு வழி ஏற்படும் நம்ம நம்புவோம். பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு புதிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு, ஆரோக்கியமான பல்வேறு விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் இந்த விஷயமும் அவங்கள போய் சென்றடையும் நாம் நம்புவோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து அது ஒரு வழி ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லணும். இன்னும் ஒரு வாரத்தில் இந்த அறிவிப்பும் வர்றது இருக்கிறதா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு, அவங்களோட கருத்து என்னன்னு கேட்கலாம். வணக்கம் செல்லம். சார் வணக்கம் சார், அரியலூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. இதே வந்து இப்போ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க சார். இந்த வெயிட்டேஜ் வந்து 2012 வந்து இந்த வெயிட்டேஜோ ரிசர்வேஷனோ எதுவுமே கொடுக்கலைங்க சார்.
ஆமாம். இப்ப 82 எடுத்தவங்க உள்ளுக்கு வேலையில இருக்கிறாங்க. நாங்க above 90 ஃபர்ஸ்ட் வந்து இவங்க சொன்னது என்ன அப்படின்னாக்கா above 90 தான் வந்து டெட் பாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. above 90ன்னு சொல்லிட்டு அந்த டெட்டோட ரூல்ஸ் எல்லாமே வந்து இவங்க கரெக்டா பர்ஃபெக்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க இவ்வளவு குளறுபடிக்கோ நாங்க மனசு ரொம்ப துயரப்படுறதுக்கோ எங்களுக்கு வேலையே இல்லை. 90 எடுத்தாக்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிவி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா நேம் லிஸ்ட் வர டைம்ல வந்து ஒரு இப்படி 82 எடுத்தாக்கா பாஸ் அப்படின்னு சொல்லும் போது நாங்கெல்லாம் வந்து ரொம்ப பின்தங்கியே இருக்கிறோம். இப்போ நாங்க above 90 எடுத்தவங்க எல்லாருமே வெளியில இருக்கிறோம். கிட்டத்தட்ட பிஎட் படிச்சவங்கல வந்து ஒரு 8000 பேர் வெளியில இருக்கிறோம். 82 எடுத்தவங்க வந்து உள்ளுக்கு வேலையில இருந்துகிட்டு இப்போ வந்து அது எங்களுக்கு மன உளைச்சலா இருக்கு. இவங்க 5% கொடுத்ததுமே வந்து SC STக்கு மட்டும்தான் கொடுக்கணுன்றது ரூல்ஸ் இருக்கு. டெட்ல வந்து above 90 தான் பாஸ்ன்னு ஃபர்ஸ்ட்ல எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சிவி எல்லாம் முடிச்சுட்டு லிஸ்ட் வர நேரத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த சூழ்நிலை அமைச்சுக்கிட்டாங்க. ஸோ எங்களை மாதிரி அவங்க வந்து திரும்பவும் டெட்டை எழுதணும். 2 வருஷத்துல 3 வருஷமா கேஸ் வந்து இழுக்கு அடிச்சுட்டே போயிட்டாங்க. இந்த 3 வருஷத்துல வந்து வேகன்சி லிஸ்ட் கேட்டாக்க இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து வேகன்சி லிஸ்ட் எவ்வளோ இருக்கு, காலி பணியிடம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தமிழக அரசுல வந்து எங்க காலி பணியிடமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உடனே பாத்தீங்கன்னாக்கா அடுத்த தகுதி தேர்வு வந்து இன்னும் 1 வாரத்துல இல்ல 1 மாசத்துல வந்து அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்னே தெரியலங்க சார். அப்போ ஒரு சாதாரண குடிமக்களோட உரிமைகளை வந்து அவங்களோட உரிமையை கேட்கறாங்க. இப்ப பாஸ் பண்ணாம வந்து கேட்கல, பாஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து கேட்கறாங்க. இது இதே நிலைதான் அடுத்த தகுதி தேர்வு நடத்தினாலும் அப்போ ஒரு திடீர்னு ஒரு அரசாணை வந்து தமிழக அரசின் கொள்கை முடிவு இது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பர்சன்டேஜை குறைப்பாங்க. அப்ப இதே நிலை தான் தொடருமா? மக்கள் வந்து இதையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வேற எதுவுமே சரியான தீர்வு வந்து கிடைக்காதாங்க சார். இப்போ எதிர்காலத்திலையும் அதே போன்ற ஒரு முடிவு எடுக்கப்படும் நாம நினைக்கிறது சரியானதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு நான் ரொம்ப தீர்மானமாக நம்பி ஒரு இதை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கேன்னா இப்போ கடையில் போய் இதுதான் வாங்க போகிறேன்னு தெளிவாக போகிறேன். அந்த கடையில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரூல் சொல்கிறாங்க. திடீர் அறிவிப்பு மாதிரி அரசோட நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி பாலிசி ஓரியன்டாக எடுக்கிற மாற்றங்கள் எங்களை வந்து கடுமையாக பாதிக்குது. இப்போ வரது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த டிலேலாம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக தகுதி பெற்றவர்களோட எண்ணிக்கை அந்த போட்டியும் பார்த்தீங்கன்னா கணிசமாக உயர்த்துது. இதெல்லாம் எதுக்கு வித்திடும்னு நினைக்கிறீங்க? அடுத்தபடியாக எந்த நிலைக்கு கொண்டு போகும் இதெல்லாம்? இது நான் நேரடியாக இந்த கேண்டிடேட்டுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கு சார் சேர்த்து சொல்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க வந்து அவங்க உள்ளே போயிட்டாங்க. இப்போ எங்களை மாதிரி நீங்கள் என்ன அமெரிக்காலேருந்து வந்தீங்களா, நீங்கள் என்ன ஆஃப்ரிக்காலேருந்து வந்தீங்களா, நீங்களும் தானே தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க. அப்போது தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாடு அரசினுடைய இடஒதுக்கீட்டு கொள்கை பின்பற்றப்படலை. அப்போ பின்பற்றணும்னு ஒரு போராட்டம் நடக்குது. தேசிய ஆதி திராவிடர் நல ஆணையம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்புது. இது ஏன் பின்பற்றலை, எந்த அதிகாரி இதுக்கு காரணம், அவங்க மீது நடவடிக்கை எடுக்கன்னு கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் சீஃப் மினிஸ்டர் தலைமையில் ரிவ்யூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் வந்து சொல்கிறாங்க இது திடீர்லாம் மாறலை, நடந்த ஒரு தவறு என்பது சரி செய்யப்பட்டிருக்கு. அப்போ நீங்க என்ன சொல்லணும்? வெயிட்டேஜ் முறையினால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த வெயிட்டேஜ் முறை தவறுன்னு சொல்லணுமே தவிர அவனுக்கு 82 எடுத்துட்டு அவன் போயிட்டான்னு சொல்லி இன்னொருத்தருக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததை பார்த்து வைத்தறிச்சல் பண்றது எப்படி வந்து ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையா இருக்க முடியும்? ஒரு சோசியல் கான்செப்ட்ல எல்லாம் ஒரு டீச்சர் அணுகணும். எனக்கு வெயிட்டேஜ் முறை வச்சிருக்கப்பா, நான் இன்னைக்கு தகுதி படித்திருக்கேன், நான் பிஎட் படிச்சதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய படிச்சுட்டேன், இன்னைக்கு எனக்கு டெஸ்ட் வை, நான் எவ்வளவு வேணாலும் எழுதுறேன், எனக்கு ஏன் 10th இல்ல +2 பிஎட் டிடிஎட் இந்த மார்க்கை நீ எடுக்கிற அப்படின்னு கேட்கறது நியாயம். ஆனா ஒருத்தர் ரிலாக்ஸேஷன்ல வேலை வாங்கிட்டான், எனக்கு அந்த வேலை கிடைக்கலன்னு கேட்கறது என்பது ஒரு நியாயமற்ற அணுகுமுறை. இப்படிப்பட்ட அணுகுமுறை என்பது ஒரு ஆசிரியரிடமிருந்து நாம் எதிர்பார்க்க கூடாது. ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு பார்வை இருக்க வேண்டும்ங்கிறது ரைட்டு. அவர் நேரடியாக என்னன்னா என்னோட பாதிப்பு எனக்கு பெருசாக தெரியுது, நீங்கள் சொல்கிற மாதிரி சமூகம் சார்ந்து சிந்திக்கிற மனசெல்லாம் இல்லை. நான் வந்து ஒரு பணிக்கு போகணும்னு நினச்சி ஒரு இது பண்ணுறேன், அரசு வந்து பாலிசி டிசிஷன் ஒன்று எடுக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் போக வேண்டிய இடத்துக்கு இன்னொருத்தவங்க போயிடுறாங்க, அதனால தாங்கிக்க முடியும். மனிதன் மட்டும் தான் சமூக விலங்கு, மனிதனை விலங்குன்னு சொல்லல. மேன் இஸ் a social animal, political. சமூக விலங்குக்கும் விலங்குக்கும் வித்தியாசம் இல்லையா? விலங்கு தன்னுடைய உணவு பார்த்துக்கும். அப்படிப்பட்ட விலங்கே கூட தன்னை விட மோசமா பசியில் இருக்கணும், அதுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் சாப்பிடுது. அப்படின்னும் போது ஒரு மனுஷனை சமூகத்தை பத்தியே கவலைப்பட மாட்டேன், என் சித்தப்பன் பெரியப்பனை பத்தி கவலைப்பட மாட்டேன், எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி கவலைப்பட மாட்டேன், என்னை பத்தி மட்டும் தான் கவலைப்படுவேன்னு சொல்றவன் எப்படி மனுஷனா இருக்க போறோம்? அப்படிப்பட்ட ஒரு டீச்சரா இருந்து எப்படி ஒரு சமூகத்தை கட்டமைக்க போறான்? அதான் கேள்வி. நிச்சயமா அவங்களோட தவறாக கூட இருக்காது, அந்த கல்வி முறையில். இப்போ நம்ம கீழே இருந்தே சமூகத்தை பார்க்க வந்து ஒருவேளை கல்வி ஏற்படுத்த தவறிச்சோ, கல்வி முறை வந்து நமக்கு அவங்கள அந்த புரிதலை ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அமர்த்தியாசன் தேரியை நீங்கள் எந்த ரெசிப்ரோசிட்டிங்கிறது வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு சமூகத்தில் எல்லாரையும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலைன்னா, ஒரு சமூகம் மட்டும் உயர்ந்ததுன்னா இன்னொரு எவனுக்கு வந்து ப்ரிவிலேஜ் நீங்கள் கொடுக்காமல் இருக்கீங்களோ அவங்க தான் இந்த வளர்ந்த சமூகத்தை அடிக்க போகிறாங்க. ஸோ அந்த ரெசிப்ரோசிட்டி கான்செப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா
நீங்கள் இன்றைக்கி வந்து சோஷியலி நம்ம இது டைம் பாம் மாதிரி தான். நம்ம வந்து எல்லாருக்கும் வேலைன்னு சொல்லி வேலை கொடுக்காமல் இருந்தோம்னா இவங்கெல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸில் மாறுறதுக்கு, இன்றைக்கி நம்பர் ஆஃப் க்ரைம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, இதெல்லாம் வந்து கவர்னன்ஸில் வந்து வி நீட் டு பிளான். இது பிளான் பண்ணி இதெல்லாம் இந்த ஒரு படித்தவன் வந்து எனக்கு வேலை கிடைக்கலங்கிறது வந்து அவன் மார்க்கெட்டில் வந்து அவனுக்கு அந்த பணப்பசிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்கிறது அறியாமல் பண்ணுறது, இல்லை வந்து வேறு பழக்கங்களுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு சமூகமாக வந்து நம்ம பார்க்கணும். இட் இஸ் நாட் தட் வந்து அவங்க சார் சொன்ன மாதிரியோ இல்லை ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்காக வந்து பார்க்கக்கூடாது. அந்த சமூகத்தை, ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து நம்ம கற்பிக்கக்கூடிய முறைகளில் கீழே இருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால தான் அது வந்து இந்த ஏஜில் நமக்கு வந்து வெளிப்பாடாக வெளியே வருது. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் இன்னும் பல்வேறு விஷயங்கள், அந்த உளவியல் ரீதியான அணுகுமுறை கல்வியில் ஒரு மற்ற ஜாப் எல்லாம் மற்ற ப்ரொஃபஷன் எல்லாமே மற்ற ப்ரொஃபஷன்லாம் பார்த்தீங்கன்னா கூட என்னென்னா அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டை உருவாக்க போகிறாங்க. இந்த ப்ரொஃபஷன் மட்டும்தான் தன்னை விட உயர்ந்த மனிதர்களை, தன்னை விட என்னென்னா ஒரு தாய் வந்து வயிற்றில் சுமப்பா, ஒரு தந்தை தோளில் சுமப்பார். தாய் வந்து தன்னோட உயரத்தில் என்ன பார்க்க முடியுமோ அதை பாதுகாப்பாக வச்சு குழந்தைய பார்த்துக்குவாங்க. ஒரு தந்தை வந்து தன்னை விட எல்லையை தாண்டி ஒரு தன்னோட குழந்தை பார்க்கணும்னு நினச்சி பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கண்ணோட்டம் ஒரு ஆசிரியருக்கு இருக்கணும். இப்போ என்னென்னா ஆசிரியர் கல்வியில் இந்த மாதிரி விஷயங்கள், கல்வி உளவியல்னு ஒரு பாடமே இருக்குது. அது இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது இல்லையா? அது ஆசிரியர் உளவியலை அதையும் ஒரு தியரியாக படிக்கிறதுல ஏற்படக்கூடிய சிக்கல். அந்த உளவியலை சமூக உளவியலோடு இணைத்து நாம் பார்க்கிறோமா? அந்த உளவியலை படித்தவர்கள் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை அவர்கள் வகுப்பறைக்கு போய் அதை சோதித்து பார்த்துருக்காங்களா, அந்த ஃபீட்பேக்கோடு அவங்க படிச்சிருக்காங்களா அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது ஆசிரியர் பயிற்சி நிலையத்தில் உளவியலை உளவியலாக முழுமையாக புரிந்து கொள்வதற்கும், அதை சமூக உளவியலாக புரிந்து கொள்வதற்கும், அதை வகுப்பறையில் குழந்தைகளோடு ஊடாடி அனுபவத்தை பெறுவதற்கும் ஒரு ஆசிரியர் கல்வி கல்லூரியில் நாம் ஒரு சூழலை உருவாக்குவோமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் சொல்வதை போல ஒரு முழுமையான உளவியல் புரிதலோட ஒரு ஆசிரியர் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக. இன்னொரு நேயர்னு சொல்கிறத விட அவங்க ஒரு விருந்தினரே சொல்லலாம். இந்த தேர்வு முறையை பற்றின தன்னோட கருத்தை பதிவு செய்யறதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க புஷ்பலதா, ஏற்கனவே கோவையிலேருந்து. வணக்கம் புஷ்பலதா, சொல்லுங்கள். புஷ்பா தேவி, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ வந்து நேற்று தீர்ப்பு வந்திருக்குதுங்க. 3 வருஷத்துக்கு கிடைத்த வெற்றி எங்களுக்கு எல்லாமே ரிலாக்ஸேஷன் கொடுத்ததுங்க. ஓகே. அதுக்கு வந்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோங்க ரிலாக்ஸேஷன் வந்ததுக்கு. சரிங்க. பட் வெயிட்டேஜ் வந்து இருந்திருக்க கூடாது சார். வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா நாங்க 12th முடிச்சு 12 வருஷம் ஆயிடுச்சு சார். அப்ப இருக்கிற கல்வி முறை வேற, இப்ப இருக்கிறவங்க வேறீங்க சார். இப்ப இருக்கிறவங்க ஈஸியா வந்து 1100 1200 வந்து அச்சீவ் பண்றாங்க. நாங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மார்க் எல்லாம் வாங்க முடியுங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேட் வந்து ஒரு 1000 980 இந்த மாதிரி கூட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்குங்க சார் நாங்க படிச்ச காலத்துல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 1180 90 ஈஸியா வாங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப முடிச்சவங்க கூட நாங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி 12th முடிச்சவங்க போட்டி போட முடியாதுங்க சார். இப்போ என்ன பாத்தீங்கன்னா சொல்லுங்க சார், இப்ப வந்து வெயிட்டேஜ்ங்கிறது வந்து இருந்துக்க கூடாது சார். டெட் மார்க் எடுத்துக்கலாங்க. டெட் மார்க் வந்து நாங்க இப்ப நினைச்சாலும் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க. ஆனா இப்ப வந்து நம்ம மறுபடியும் 12th மார்க்குமோ இல்ல டிகிரி மார்க்குமோ பிஎட் மார்க்குமோ நாங்க இன்க்ரீஸ் பண்ண முடியாது சார். ஓகே. அப்ப நாங்க படிச்சதுக்கே வந்து இப்ப என்ன அர்த்தமே எங்களுக்கு தெரியாம போயிடுச்சுங்க. இப்ப நாங்க வந்து 150க்கு இப்ப டெட் வச்சாங்கன்னா நாங்க 140 வாங்கினாலுமே வந்து இந்த வெயிட்டேஜ் நாங்க கொண்டு வர முடியாதுங்க. அதனால நாங்க ஏற்கனவே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 12th முடிச்சவங்களுக்கு வந்து இந்த வெயிட்டேஜ் முறைங்கிறது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துதுங்க சார். ஓகே புஷ்பா தேவி, உங்களோட கருத்து ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக என்னென்னா இவங்க ஏற்கனவே நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து ஸ்லைட்டாக மாறுபடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா அப்போ ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததா நீங்கள் ஒரு பார்வையை சொன்னீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ நாங்கள் படித்தோம், எங்களால் அந்த மதிப்பெண்கள்லாம் எடுக்க முடியாது, அங்கே இருந்த தேர்வு முறைகள் வேறு. இப்போ இருக்கிறவங்க சுலபமாக எடுத்துடுறாங்க. இது எந்த மாதிரியான பார்வைன்னு தெரியல. சுலபமாக அது மாதிரி எடுக்க முடியல. இல்லை, அதில் சிக்கல் இருக்குது. அவங்க வந்து அப்போ ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் இல்லை, இப்போ ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் அப்படி சொல்ல வரல. இப்போ நான் படித்த காலத்தில் என்ன ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்க. நான் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தையும் ராபர்ட் ஃப்ராஸ்டையும் கோட் பண்ணி ஒரு கட்டுரையை கொண்டு போய் கொடுத்தேன். எனக்கு 10க்கு 6 மார்க் போட்டாங்க டீச்சர். நான் வந்து எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நான் டீச்சர்கிட்ட போயிட்டு இவ்வளோ அழகாக எழுதியிருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி 2 இங்கு யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிலாம் காட்டியிருக்கேன், எனக்கு ஏன் வந்து இவ்வளோ கம்மியாக மார்க் போட்டிருக்கீங்கன்னா வாட் ஃபார் அப்படின்னு கேட்டாங்க. திரும்பவும் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் வந்து ரொம்ப தயங்கி வேர்ட்ஸ்வர்த்தெல்லாம் கோட் பண்ணியிருக்கிறேன்னு 8ஆம் கிளாஸில்.
அந்தம்மா, ஓ ஐ சி, யூ ஹவ் நாட் கோட்டட் மில்டன், ஐ பிலீவ் ஆன் இஸ் பிளைண்ட்னஸ் தர் ஆப்ட் கோட் ஃபார் திஸ். நாங்கள் மில்டனை போய் ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்க முடியும்? அப்போ வேர்ட்ஸ்வர்த் கோட்டே அதுக்கு 6 மார்க் தான். அதை விட ரொம்ப பொருத்தமான கோட் வந்து மில்டன்து. அதை போட்டிருந்தா வேணா 1 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம், அப்போ கூட 1 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். அப்போ இன்னைக்கு எப்படி 100க்கு 100 இங்கிலீஷில் கொடுக்குறீங்க, எப்படி தமிழில் 100க்கு 100 கொடுக்குறீங்க? இது உண்மை. எவாலுவேஷன் பேட்டர்னில் ஒரு காலத்தில் லாங்குவேஜ் பேப்பரில் முழுசாக மார்க் கொடுக்குற காலம் இல்லை. இப்போ லாங்குவேஜ் பேப்பர் உட்பட முழுசா மார்க் கொடுக்குற ஒரு காலமாக இது மாறி இருக்கு. இது எவாலுவேஷன்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றம். இட் இஸ் நாட் ஒன்லி சிலபஸ், இட் இஸ் நாட் ஒன்லி டெக்ஸ்ட் புக், இட்ஸ் நாட் ஒன்லி வகுப்பறை மட்டுமே கிடையாது. எனவே அவங்க மீண்டும் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, ஒருவருக்கு தகுதியை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்கிற இடத்துல தான் நீங்க டெஸ்ட் பண்ண முடியும். 10ஆம் கிளாஸ் நான் இப்ப திரும்ப எழுத ரெடி சார், அலோவ் பண்றீங்களா? 12ஆம் கிளாஸ் நான் திரும்ப எழுத ரெடி, அலோவ் பண்ணுவீங்களா? இப்போ நீங்க திரும்ப எழுத அலோவ் பண்ண மாட்டீங்க தெரிஞ்ச பிறகு அந்த மார்க்குக்கு எப்படி நீங்க வெயிட்டேஜ் கொடுப்பீங்க? ஆனா அதுவே இப்போ எனக்கு பிஏ பிஎட் இருக்கு, டெட் பாஸ் பண்ணியிருக்கேன், இப்போ நீ 2 ஆர்டிகல் எழுதுனா உனக்கு வெயிட்டேஜ்னு சொன்னா நான் 2 ஆர்டிகல் எழுதிட்டு வரேன். கல்வி சம்பந்தமான ஒரு ஆர்டிகல் ஒரு கட்டுரை எழுதுங்க, அதற்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறோன்னு சொன்னா எழுதிட்டு போறேன். இன்னைக்கு என்னால் தகுதிப்படுத்திக்க முடியுமா, இன்னைக்கு நான் கூடுதலா படிக்க முடியுமா, அதற்கு தான் நீங்க வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஏற்கனவே படித்து முடித்து மீண்டும் நான் அந்த எக்ஸாமை எழுதுறதுக்கு வாய்ப்பற்ற நேரத்தில் அதற்கு கொடுக்கிற வெயிட்டேஜ்ன்றது தான் நாம சமூக நீதின்னு சொல்றோம். நிச்சயமாக உங்களுடைய கேள்விகள் பரிசீலிக்கப்படும் நம்ம நம்புவோம். இந்த ஊடகத்தின் வழியாக ஒரு சத்தமான குரல் ஊடகத்துக்கு இது நிச்சயமாக போய் ரீச் ஆகும்னு நினைப்போம் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட. இறுதி கருத்தாக நீங்கள் தான் சொல்லணும் சுருக்கமாக, நிகழ்ச்சியோட இறுதி நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது வரைக்கும் அன்றைக்கி கோச்சிங் ஃபேக்ட்ரிஸ் கிடையாது, இன்றைக்கி கோச்சிங் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அன்றைக்கி காப்பி அடிக்க விடல, இன்றைக்கி காப்பி அடிக்க விடுறோம். அதனால தான் வந்து நீங்கள் மார்க்கெல்லாம் கூடுது. அதனால் வந்து அதை வந்து நீங்கள் வெயிட்டட் ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதை கம்பேரிசன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய இப்போ ஐஐடிலையும் நிறைய 42 போர்டை கம்பேர் பண்ணுறதுல ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ரிசல்ட்ஸ் வந்து அரைவ் பண்ண முடியும். பட் என்னென்னா அதை ஆராயாமல் சார் சொன்ன மாதிரியோ இல்லை அந்த நேர் சொன்ன மாதிரியோ ஒரு தீரை இது பண்ணாமல் பண்ணுறதுங்கிறது வந்து சரியில்லை. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பல்வேறு புரிதல்களை ஏற்படுத்தி நாம் நம்புவோம். சில பேரோட குறைகள் நேரடியாக வைக்கிறதுக்கான வாய்ப்பையும் இந்த நிகழ்ச்சி கொடுத்துருக்கு. இது சொல்லப்போனால் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடற ஒரு விஷயமே இல்லை. சமூக நீதி சார்ந்து, சமத்துவம் சார்ந்து பயணிக்க வேண்டிய தொலைவு நிறையா இருக்குது. கல்வி கொள்கைகளை வகுப்பவர்கள் கல்வியாளர்களை உட்படுத்தி அதுக்கான குழுக்களை அமைச்சு சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்தவங்களோட கருத்தாகவும் தங்களுடைய வருத்தங்களை பதிவு செஞ்சவங்க நேயர்களோட கருத்தாகவும் இருந்தது. நாம் இதே மாதிரியான ஒரு சிறப்பான விவாதத்தில் மீண்டும் சந்திக்கலாம். விடைபெறுவது ரமேஷ்குமார்.